சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியாகுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மகளிர் உரிமை தொகையை திமுக தவறவில்லை என்றும், அதிமுக தான் போராடி பெற்று தந்தது எனவும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்து 28 மாதங்கள் கழித்துதான் மகளிர் உரிமை தொகை தரப்பட்டதாகவும் அவர் விமர்சனம் செய்தார். அதிமுக நிறுவனமும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்றது. அதில் திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, அஇஅதிமுக ஆட்சியில் கொரோனா காலத்தில் 11 மாதங்கள் வரை ரேஷன் கடைகளில் விலை இல்லாமல் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கினோம். இப்போது ரேஷன் கடைகளில் பொருட்களே கிடைக்கவில்லை. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட 7.5% உள் ஒதுக்கீடு காரணமாக அரசு பள்ளியில் படித்த ஏழை எளிய மாணவர்கள் அடைப்படை பயனடைந்து வருகிறார்கள். இலவச லேப்டாப், தாலிக்கும் தங்கம் வழங்குவது போன்ற நல்ல திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டது. ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் அம்மா மினி கிளினிக் திட்டத்தையும் மூடிவிட்டார்கள். மகளிர் உரிமை தொகையை திமுக தரவில்லை. நாங்கள் வாதாடி போராடி பெண்களுக்கு பெற்று தந்தோம். ஆட்சிக்கு வந்த 28 மாதங்களுக்கு பிறகுதான் மகளிர் உரிமை தொகை தரப்பட்டது. திமுக எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்ததா? மக்களை ஏமாற்றி வருகிறது திமுக அரசு. நடக்கும் சம்பவங்களை, உண்மை செய்திகளை ஊடகங்கள் வெளியிட்டாலே திமுக தமிழகத்தில் காணாமல் போகும். 2023ஆம் ஆண்டு மிக்ஜான் புயல் சமயத்தில் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகியவை கடும் மழையால் பாதிக்கப்பட்டது. அடுத்த நாளே நான் நேரடியாக சென்று முழங்கால் தண்ணீரில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினோம். ஆனால் மக்களை தண்ணீரில் தத்தளிக்க விட்டு டெல்லிக்கு சென்று இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொண்டவர் தான் மு.க. ஸ்டாலின். இப்போது சட்டப்படி அதிமுக நம் பக்கம் இருக்கிறது. அதனால் கட்சியினர் யாரும் அஞ்ச வேண்டியது இல்லை. எதிர்க்கட்சியின் சூழ்ச்சிகளை 2026இல் அதிமுக ஆட்சியை மீண்டும் மலர செய்வோம் என்று பேசினார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.